ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் எடுத்துகிட்டு தமிழ்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டுருக்கு, சமூகம் சார்ந்த பிரச்சனை, குடும்பம் சார்ந்த பிரச்சனை, இந்தியாவில் உள்ள பிரச்சனை, இதெல்லாம் எழுதுனா சொல்லி மாடாதுங்க. அவ்வளோ ஒரு 10ஆவது இருக்கும், ஒரு டாப் 10 விஷயமாவது இருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பிரச்சனை, இந்தியாவில் உள்ள பிரச்சனை அப்படின்ட்டு. அப்படி இருக்கும் பட்சத்தில் பிக் பாஸ் தான் உங்களுக்கு பிரச்சனையா? இங்கே குளோபலைஸ் ஆகிட்டு வெளிநாட்டில் எவ்வளோ ட்ரெஸ் இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தால் இங்கே ஃபோனில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். யாரு கூட யாரும் சாட் பண்ண முடியுது, வீடியோ கால் பண்ண முடியுது, என்ன வேணால் அசிங்கம் பண்ண முடியுது. இன்ஸ்டாகிராமும் ஒவ்வொரு கிராமம் பட்டி தொட்டி எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்ஸ்டாகிராமத்தில் யாரும், அதாவது இன்ஸ்டாகிராமில் யார் கூடயும் சாட் பண்ணிக்கலாம், யார் கூடயும் ஃபேஸ்புக்கில் பேசிக்கலாம், எதுலனாலும் யார் கூடயும் பேசிக்கலாம், எத்தனை பேரும் பேசிக்கலாம். அங்கே என்ன வேணாலும் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், சொல்ல முடியாது. இவ்வளோ காலமாக இப்படி தான் போயிட்டுருக்கு. பிக் பாஸ் நிகழ்ச்சின்றது வெறும் 100 நாள், 365 நாளில் ஒரு 100 நாள் வந்து மக்களோட வாழ்க்கையை கெடுத்துருமான்னு எனக்கு தெரில. எல்லாரும் வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு தான் போயிட்டுருப்பாங்க. இங்கே ஹிந்தி பிக் பாஸ் 19 ஓடிட்டுருக்கு சீசன், இங்கே வெறும் 9 தான் ஓடிட்டுருக்கு. கேரளாவில் பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு, ஆந்திராவில் பிக் பாஸ் ஓடிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் என்ன, தேர்தல் வருது. தேர்தல் வர நேரம் மக்கள் பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்தால் எப்போ பார்த்தாலும் இந்த தேர்தல் இவங்க அரசியல் கட்சிகளை அடிச்சுக்கிறதே டெய்லி கவனிக்கணும். வேறு எதையும் அவங்களுக்கு சொந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் மாற்றி ஒரு கட்சிக்காரனை பராண்டிக்கிறதே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும். பிக் பாஸ் வந்துட்டால் வேடிக்கை பார்க்காம அவங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்களா, உடனே வந்து ஆபாச நிகழ்ச்சி, அதுவாக்கும் இதுவாக்கும் என்னதான் சொல்லணும். சரி, இதில் கட்சியில் இருக்கிற பெண்களுக்கு புத்தி எங்கே போகுது? விஜய் சேதுபதியே ஒன்றுமே தெரியாதா? அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், என்னெல்லாம் பேசியிருக்காரு, ஒன்றுமே தெரியாதா? இந்த இப்போ நேற்று இறந்து போனார்ல அபிநய், அவங்க அம்மா முடியாதப்பவும் அவர் தான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அபிநய்க்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. கொஞ்சமாக மனசாட்சி வேணும் மக்களே. இவ்வளோ நாள் கமலஹாசன் பண்ணிட்டு இருந்த நிகழ்ச்சி தானே, அவர் பண்ண நிகழ்ச்சி அவர் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. கமலஹாசன் பண்ணும்போது இனிச்சு கிடந்துச்சான்னு கேட்குறேன் நான். பெண்களுக்கு முதல்ல அறிவு வேணும். ஒரு கட்சியில் சேர்ந்துட்டா அந்த ஆம்பளையால் என்ன சொன்னாலும் தலையாட்டிகிட்டு இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு ஆம்பளை சொன்னான்னு இன்னொரு ஆம்பளை போட்டாவே செருப்பல் அடிப்பீங்களா? உங்கள் வீட்டு ஆளுங்க போட்டாவை கொடுத்து அந்த ஆள் அடிக்க சொன்னால் அடிச்சிருவீங்களான்னு நான் கேட்குறேன். எங்களுக்கு எந்த விரோதம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் சொல்ல வர்றீங்களே, மனசாட்சி இருக்கு உங்களுக்கு? நீங்கள் இப்போ கோயம்புத்தூர் பிரச்சனை நடந்ததுக்கு நீங்கள் நேராக டாஸ்மாகில் போய் தான் ரகலை பண்ணியிருக்கணும். டெய்லி ஒரு ஏரியா டாஸ்மாகில் போய் ரகலை பண்ணிங்கன்னா நீங்கள் நல்ல மனுஷங்க. ஏன்னா அவங்க குடிச்சிட்டு தான் அந்த பொண்ணுகிட்ட தப்பு பண்ணாங்க. எந்த கட்சியில் இருந்தாலும் பொம்பளைங்களுக்குன்னு சொந்த புத்தி வேணும். என்ன சொன்னாலும் நீ கேட்குறேன்னா நீ அப்புறம் உனக்கு பெண் சுதந்திரம் கிடைச்சது என்ன செய்ய? அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, பார்த்து ஓட்டு போடுங்க, தயவுசெய்து சிந்திச்சு ஓட்டு போடுங்க. வாக்காளர் பெருமக்களே ஜாகிரதை. ஐ லவ் யூ ஆல், ஐ லவ் யூ so much.